திருத்தலத்தில் உள்ள வனதுர்க்கையை ராகு காலத்தில் நெய் விளக்கு ஏற்றி பூஜிப்பதும், கோயிலில் வழங்கும் மஞ்சள் கயிற்றினை இரு பாலரும் கையில் அணிவதால் குடும்ப ஒற்றுமை ஏற்படும். கணவனை பிரிந்து வாழும் நிலையில் உள்ள பெண்கள் தவறாது 5 வாரங்கள் தொடர்ந்து இத்திருத்தலத்தில் பூஜை செய்தால் பிரிந்த குடும்பம் ஒன்று சேரும். ஞாயிறு மற்றும் திங்கட்கிழமை பூஜைக்கு ஏற்ற நாட்களாகும். ஞாயிற்றுக்கிழமை மாலை ராகு காலத்தில் வழிபாடும், மறுநாள் திங்கட்கிழமை ராகு காலத்தில் வழிபாடும் செய்து இறையருள் பெறலாம். இப்போ இந்த திருக்கோயில் குறிப்பாக பிராமண தோஷம் என்று சொல்லக்கூடிய குரு என்றால் அந்தணன் என்ற பொருள். அந்தணன் என்றால் பிராமணன். சில பேருக்கு ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா குருவோடு ராகு பகவான் சேர்ந்திருப்பார், குரு பகவானோடு கேது பகவான் சேர்ந்திருப்பார், அல்லது குரு பகவானே அஸ்வினி, மகம், மூலம், திருவாதிரை, சுவாதி, சதயம் இந்த நட்சத்திரங்களில் யாருக்கெல்லாம் குரு பகவான் அமர்ந்து தன்னுடைய ஜாதக கட்டத்தில் இருக்கிறாரோ அவர்களுக்கு கண்டிப்பாக குருதோஷம் இருக்கும். குருதோஷம்னா என்னன்னு உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். இந்த குருதோஷம் இருந்தால் 2 விதமான காரியங்கள் வெற்றி பெறாது. எந்த சுபகாரியத்திற்கு சென்றாலும் தடை, குழந்தை பாக்கியத்தில் முக்கியமாக தடை. இங்கே அருள்மிகு ராமச்சந்திரமூர்த்தி என்று நம்மளால் பூஜிக்கப்படக்கூடிய அவருடைய குழந்தைகள் லவனும் குசனும் வந்து இந்த திருத்தலத்தில் அருள்மிகு லவபுரீஸ்வரரையும் அருள்மிகு சௌந்தராம்பிகை தாயாரையும் தரிசனம் செய்து இங்கே யாரெல்லாம் வர்றாங்களோ, இந்த கோவிலுக்கு யாரெல்லாம் வர்றாங்களோ அவங்களுக்கெல்லாம் குருதோஷத்தை நிவர்த்தி செய்து தரணும் என்று சிவபெருமானை வேண்டிய காரணத்தினால் இங்கே குருதோஷம் நிவர்த்தியாகிறது. உதய கதிர் போல் வண்ணம் படைத்தோய் கோயிலாக வருகின்ற கடவுரின் குயிலே இதய சிங்காதனம் அமரும் எழிலே இதமாக உணர்வூடும் இனிய பூம்பொழிலே மாணிக்கமே பச்சை மரகத ஒளியே மங்களமாம் எழில் குங்கும கடலே ஆணி பொன்னே மின்னும் மின்னல் கொடியே அழகிய மாதுளை மொட்டின் அழகே ஈன்றெடுத்த தாய் தந்தையர் அருளாலும் குரு அருளாலும் எல்லாம் அல்ல லவபுரீஸ்வரர் சொர்ணாம்பிகை சமேத அருளாலும் இங்கே பெரிய திருவிழாவாக ஒவ்வொரு பிரதோஷமும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஒரு ஞாயிற்றுக்கிழமையிலையும் ராகு கால பூஜை நடந்து கொண்டிருக்கிறது. இங்கே ஒரு வெள்ளிக்கிழமை 10-12 ராகு கால பூஜை நடக்கிறது. அது மட்டும் அல்லாமல் தமிழ்நாட்டில் வேறு எங்கும் இல்லாத அளவுக்கு இங்கு அம்பாள் 6 அடி உயரத்தில் வனதுர்க்கையாக காட்சி தருகிறாள். இங்கே என்ன ஒரு பெரிய ஒரு விசேஷம்னா லவனும் குஷலனும் இங்கே தான் வந்து ஈண்டு எடுத்தாங்க. அதனால் அவங்க வந்து முதன்மையாக வழிபட்ட ஸ்தலம் இது. 1400 வருடத்துக்கு முன்பாக இந்த ஆலயம் நிறுவப்பட்டுள்ளது. ஓடி ஓடி சென்று நாராயண மந்திரத்தை தெரிந்து கொண்டு அந்த மந்திரத்தை எப்படி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் சொல்லுவாங்க நாங்கள் போகாத கோயில் இல்லை, கும்பிடாத சாமி இல்லை, செய்யாத பூஜை இல்லை. அப்படிலாம் கிடையவே கிடையாது. நாராயணனுக்குடைய பக்தன் ஒருத்தன் கேட்குறான், நாராயணா உன்னுடைய மந்திரத்தை நான் எப்படி சொல்லணும் அப்படின்னு கேட்குறான். அப்போ அவர் சொல்கிறார், நாக்கில் தழும்பு ஏற்படும் அளவுக்கு சொல்லணுமா. நாக்கில் எப்படிங்க தழும்பு ஏற்படும்? நம்ம ஒரு 9 தடவை சொல்லிவிட்டு 10 தடவை சொல்லிவிட்டு எதிர்பார்க்குறோம். ஆனால் இந்த இடத்துல ஜலநாராயண பெருமாள் அலங்கார திருக்காட்சி, அழகுக்கு அழகு சேர்க்கும் அணிகலன்களோடு அணிகலன்கள் வெட்கப்பட்டு இந்த பெருமாளின் அலங்காரத்தின் முன்பு காலடியில் பணிந்து கிடப்பதை பார்ப்பதற்கு 2 கண்கள் போதாது. பார்த்து சேவித்து மகிழ்வோம். கோவிந்தா மேல் கொனவையா, கோவிந்தா மேல் கொனவையா, కావించి భోగము కడమానీకు, కావించి భోగము కడమానీకు, గోవిందా మేల్కొనవయ్యా, గోవిందా మేల్కొనవయ్యా.
ನೀನು ಗೋವಿಂದ ಮೇಲ್ಕೊನವಯ್ಯ ಗೋವಿಂದ ಮೇಲ್ಕೊನವಯ್ಯ కావించి భోగము కడమా నీకు కావించి భోగము కడమా నీకు గోవింద 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 మేల్కొనవయ్య గోవింద మేల్కొనవయ్య మేల్కొనవయ్యా మేల్కొనవయ్యా ஒவ்வொரு ஏகாதசி என்றும் பெருமாளுக்கு பன்னீர் அபிஷேகம் நடைபெற்று அலங்காரம் நடைபெற்று 108 நெய் விளக்கு ஏற்றி தீபாராதனையானது பக்தர்களுடைய கோரிக்கையெல்லாம் பிரார்த்தனை செய்து அந்த ஜலநாத பெருமானை சுற்றி 108 நெய் விளக்குகள் ஏற்றி வழிபாடு செய்து அவர்கள் வேண்டிய வரங்களை எல்லாம் தாய்மார்கள் பெற்றுச் செல்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து வலம்புரி சங்கு நெல்லிக்கனி பரிகார பூஜை என்ற பரிகார பூஜையானது ஒவ்வொரு ஏகாதசி என்றும் நடத்தப்பெறுகிறது. சிவா விஷ்ணு ஆலயமானது திருவள்ளூர் அடுத்த பூங்காநகர் காக்கலூர் பகுதியிலே உள்ளது. சென்னை ஆவடியிலிருந்து சென்னை ஆவடி திருவள்ளூர் மார்க்கத்திலே ரயில் மார்க்கத்திலே சென்னை திருவள்ளூர் ரயில்வே நிலையத்திலிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவிலும் சென்னையிலேருந்து ஆவடி திருவள்ளூர் அந்த வழியிலே காக்கலூர் என்ற அந்த பஸ் மார்க்கத்திலே 2 கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த ஆலயமானது உள்ளது. இப்போது இந்த திருக்கோயில் எங்கே இருக்குன்னு தானே பார்க்குறீங்க. உண்மையாகவே இந்த அலங்காரத்தை பார்த்தோன்னே ஒரு முடிவுக்கு வந்திருப்பீங்க. கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு ஏதோ ஒரு விடுமுறை கிடைக்கும் பொழுதும், ஏதோ ஒரு நேரத்தில் இறைவன் அழைக்கும் பொழுதோ, ஏதோ ஒரு நேரத்தில் இறைவன் சம்மதிக்கும் பொழுதோ இந்த ஜீவ உடம்பு அந்த பரமான்மாவை சந்திக்க சம்மதிக்கும். அப்பேற்பட்ட நேரத்தில் இந்த தகவல் உங்களுக்கு உதவியாக இருக்கும்.